அது என்ன அப்படி எப்படி நான் புரிஞ்சுக்கணும்னு தெரியலை. ஆனால் அது சொன்னால் நல்ல நினைக்கிறேன். அல்லாஹு தாலாவுக்கு மற்ற சஹாபாக்களை விட நபிசல்லாஹு அலைஹி அவர்களை பிடித்ததற்குரிய காரணம் என்ன? அவரோட செய்தி ஒன்று கேட்டுக்கிறாரு, பேர் இல்லை. மற்ற சஹாபாக்களை விட ரசூலுல்லாஹ்களை பிடிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. இதில் எப்படி பதில் சொல்ல எனக்கு விளங்கலை. ஆனால் ஒரு சுருக்கமான ஒரு விஷயம் சொல்கிறேன். அல்லாஹு தாலாவுடைய விருப்பம் வெறுப்பு அது என்ன காரணத்தால் உண்டாகிறதுன்றது மனிதனோடு ஒப்பிட்டு கேட்குற மாதிரி. நம்மளுக்கு தான் விருப்பு வெறுப்புக்கு என்ன செய்யணும், அதாவது ஒரு ரீசன் உண்டாகினா தான் விருப்பு வரும், ஒரு ரீசன் உண்டாகினா தான் வெறுப்பு வரும். இது மனிதனுடைய விருப்பு வெறுப்பு. இறைவனை சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும். இறைவன் கோவப்படுகிறான்டா எப்படி விளங்கணும், நம்மளோட கோவம் மாதிரி விளங்கக்கூடாது. நான் கோவப்பட்டால் என்ன செய்வோம், நல்லா கடும் கோவமாக்கிறோம், மற்றவனோட சிரித்து பேசலாம். எங்களுக்கு கோவம் அவனுக்கும் சேர்த்து தான் ஏசுவோம். ஒரு சண்டை நடந்துருக்கேன்னு வைங்களேன், ஒரு ஆள் நம்ம ஒரு ஆளோட சண்டை பிடிச்சி ஒரு ஆள் திருப்பி விலக்கி விட்றாரு, என்ன செய்ய அடுத்தது நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு போனால் அவனையும் சேர்த்து என்ன செஞ்சுருவோம், ஏசிடுவோம். ஏன் நம்மளோட கோவம் ஒன்று தான். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், காபிர்களோடு கோபமாகவும் முஸ்லீம்களோடு இறக்கமாகவும் வைக்கிறான். ஒரே நேரத்தில் கோபமாகவும் ஒரே நேரத்தை இறக்கமாக வைக்கிறான். அப்போ இறைவனுடைய கோபம் விருப்பன்றதெல்லாம் இந்த கோபம் சந்தோஷம்ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அப்போ அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இறைவனுடைய விஷயங்களை நம்ம அளக்கிற நேரத்தில் மனிதர்களோடு ஒப்பிட்டு அந்த கேள்வி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இறைவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை விரும்பிய காரணம் என்ன இப்படி கேட்போமே, ஏனைய நபிமார்களை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பினதுக்கு காரணம் என்ன, எப்படி சொல்கிறது? அல்லாஹு தாலா சொல்கிற மாதிரி தாலிக்க ஃபதுலுல்லாஹி யுத்திஹி மையஷா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலர் வந்தார்கள், அல்லாஹ்வின் தூதரே தஹப அஹ்லு துசூர் பில் உஜூர், எல்லா பணக்காரர்களும் எங்களை விட நன்மையில் முந்திட்டாங்க. ஏன் நாங்கள் தொழுகிற மாதிரி தொழுகிறாங்க, நாங்கள் நோன்பு வைக்கிறாங்க, எக்ஸ்ட்ராவாக அவங்க என்ன செய்கிறாங்க, தர்மம் செய்கிறாங்க, எங்களுக்கு பணம் இல்லை, அவங்க முந்திட்டாங்கன்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு செய்தி சொல்லித்தாரேன், அதை செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவர்களை நன்மையை அடைந்து கொள்ளலாம். என்ன செய்யுங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் 33 தடவை சொல்லுங்கண்ணா. இவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. பணக்காரர்கள் பார்த்தாங்க இவங்க இப்படி ஒரு அமல் செய்கிறாங்க, அவங்களும் செய்ய ஆரம்பித்தாங்க. தர்மமும் செஞ்சு ரசூலுல்லாஹ் ஸ்பெஷலாக ஏழைகளுக்கு கற்றுக் கொடுத்தாங்களே, அதையும் யார் செய்ய ஆரம்பித்தாங்க, பணக்காரர்கள். உடனே இவங்க வந்தாங்க ரசூலுல்லாஹ்கிட்ட, அல்லாஹ்வின் தூதரே இந்த இதையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கே முந்துறது அப்படின்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தாலிக்க ஃபதுலுல்லாஹி யுத்திஹி மையஷா, இது அல்லாஹ்வுடைய சிறப்பு, அல்லாஹ் நாடியவர்களுக்கு என்ன செய்கிறான், கொடுக்குறான். இதே பதில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லலாம். அல்லாஹ் தஆலா ஒரு ஆளை தூக்கணும்னு நினைக்கிறது அவனுடைய விருப்பத்தில் உள்ளது. யாரா ஒரு ஆள் அவருடைய அந்தஸ்தை விட குறைக்கணும்னு நினைக்கிற அல்லாஹ்வுடைய விருப்பத்தில் உள்ளது. அல்லாஹ் தஆலா அதில் நீதியாளன் என்பதை நம்ம பல அல்லாஹ்வுடைய நீதி சம்பந்தமாக பேசுகிற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம், இது எப்படி நீதியானது என்பதை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் சுருக்கமாக ஒருவருக்கு அல்லாஹ் சிறப்பை கொடுக்கறது ஒருவரை விட அது அல்லாஹ்வுடைய தனித்தன்மைகளில் உண்டு. அதுக்காக காரணம் இருக்கிற எந்த அவசியமும் அல்லாஹ்வுக்கு இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.